வணக்கம் வெல்கம் பேக் டு ஷிஃபாஸ் வீடியோ சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் பார்த்துட்டே இருக்கீங்களா? ஒரு கேமரா வாங்கியிருக்கோம். அந்த கேமராவோட அன்பாக்சிங் தான். லேட்டஸ்ட்டாக என்னோட மொபைல் உடஞ்சிச்சுன்னு அவங்க சொல்லியிருப்பேன். அதனால் வந்து மொபைல் ரீப்ளேஸ் பண்ணலாமா, அதாவது வேறு மொபைல் வாங்கலாமா இல்லை கேமரா வாங்கலாமா, நிறைய ஆசிலேஷனில் நிறைய ரிவ்யூஸ் அப்புறம் நிறைய பேர் ஐடியாஸோட சரி கேமராவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வாங்குறது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியானது, கொஞ்சம் வந்து ஏன்னா கொஞ்சம் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் நம்ம மெமரிஸ்லாம் கூட சேவ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும். ஸோ நாங்கள் நிறைய வந்து அவுட்டிங் போவோம். ஹஸ்பண்ட் வந்து லீவில் வந்துட்டாங்கன்னா நாங்கள் நிறைய அவுட்டிங் போவோம். ஸோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம யூடியூப்க்கு நல்ல ஒரு தரமான வீடியோஸும் வரும், ப்ளஸ் நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சரி நம்ம கேமராவை வாங்கிடலாம், கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு நம்ம நல்ல ஒரு கேமராவை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கின கேமரா பார்த்தீங்கன்னா இதுதாங்க. Canon பிராண்டோட இது 90D கேமரா. 200Dயும் நல்லா இருக்கும், நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் கேமரா எதிர்பார்க்குறீங்கன்னா Canon 200 Mark 2 கூட வாங்கலாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லேட்டஸ்ட் கேமரா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இது சஜஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் ப்ரைஸி தாங்க, கொஞ்சம் இல்லை நிறைய ப்ரைஸி தான், பட் ஒர்த் இட் நான் சொல்லுவேன். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சமாக ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கேன். இது வெறும் அன்பாக்சிங் வீடியோ தான், உங்களுக்கு டெமோ வீடியோ ப்ளஸ் நான் என்ன கற்றுக்கிட்டேன்றதை உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டெமோ மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் பண்ணி போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கணும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கூட கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸ் இப்படி தாங்க இருந்துச்சு, சீல்டு தாங்க வந்துச்சு. வந்து நம்மளுக்கு வந்து சீலாக ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் இப்படி பண்ணி கொஞ்சம் டெமோ பண்ணிட்டு போனாங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 32.5 மெகா பிக்சலுடைய ஒரு கேமரா. ஐஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா கேமரா அதாவது ஃபோட்டோ மூலம் பார்த்தீங்கன்னா 25,600ம் வீடியோ மூலம் 12,800ம். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 16 GB மெமரி கார்டும் வந்து தராங்க, உள்ளேயே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து 4K வீடியோ வந்து ஷூட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் டூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் அதாவது அந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வியூ ஃபைண்டர் இருக்குது, ஐ டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, அப்புறம் வைஃபை ப்ளூடூத், அதாவது நம்ம எடுக்கிற வீடியோலாம் நமக்கு அழகாக ஆன் த ஸ்பாட்டில் வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம இதில் எடுக்கும் போதே அதுலேயும் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எடிட்டிங்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை வந்து நம்மளுக்கு இதை காமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த பாக்ஸ் வழியே ஒரு கிட் லென்ஸ் வருது. அது பார்த்தீங்கன்னா EOS 18-55mm STM லென்ஸ் நம்மளுக்கு வந்து கூடயே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு லென்ஸ் நான் கூடயே சேர்த்து வாங்கிட்டேங்க. சேர்த்து வாங்கும் போது நம்மளுக்கு வந்து லென்ஸோட ரேட் வந்து கம்மியாகும். பார்த்தீங்கன்னா மேலே காமிச்சிருக்கேன் பாருங்கள், இப்படி தான் சீல்டாக வந்துச்சு. முன்னாடி நம்ம வீட்டில் வந்தாங்க ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், பட் ஆன்லைனில் வந்து எங்கள் அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி கிடையாதுன்னு போட்டிருந்தாங்க. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், பட் இந்த கேமரா வந்து வீட்டு அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி இல்லைன்னு இருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து ப்ரௌசரில் வந்து என்னோட நியரஸ்ட் Canon ஷோரூம் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு 4-5 நம்பர் கிடச்சிது. ஒன்றா கால் பண்ணேன், பட் ஒன்றும் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, அதாவது கரெக்டாக எனக்கு டெலிவரி ஆகிற மாதிரி இல்லை. கடைசியாக ஒரு நம்பர் கிடச்சிது. அதுக்கு நான் கால் பண்ணி கேட்டோன்னே இந்த மாதிரி எனக்கு கேமரா வேணும்னு சொன்னோடனே எனக்கு சொன்ன அன்றைக்கி வந்து கடை ஷாப் லீவு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு 2 years வாரண்டியோட கேரண்டி புக். நம்மளுக்கு வந்து இந்த கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 year வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஃபோட்டோ ஒர்க் ஷாப் கொடுக்குறாங்க. நம்ம வேணும்னா போயிட்டு நம்ம அங்கே போய் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் பற்றி எதுவுமே ஐடியா இல்லை, உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா வந்து ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் கற்றுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஒர்க் ஷாப்பில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம போய் அவங்க ஒரு நாள் வந்து அசைன் பண்ணுவாங்க. வேணுன்றவங்க அங்கே போய் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் தாங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருங்க. பாக்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா பேட்டரி தாங்க. பேட்டரி வந்து நல்லா இன்னும் கவர் ஃபுல்லாக பிரிச்சிருந்துச்சு. நான் சொன்னலைங்க நம்ம முன்னாடி பிரித்து காமிச்சாங்கன்ட்டு, அதனால் இப்படி இருக்குது. இன்னும் நல்லா வந்து ஃபுல் பேக்கடாக தான் இருந்தது. ஜஸ்ட்டு நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம், பண்ணிவிட்டு நம்மளோட அந்த பேட்டரியோட இது இருக்கும் இல்லையா அடாப்டர், அதுக்குள்ளே அந்த இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சார்ஜ் ஏற்ற வேண்டியதான். பேட்டரிக்கு ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, கேஸ் மாதிரி. நான் அதிலேயே வச்சுட்டேங்க. கூட வந்து ஒரு 16 GB மெமரி கார்டு இப்படி வந்துச்சு கூடவே. குட்டி பாக்ஸ் அழகாக இருந்துச்சு பார்க்கவே. 16 GB கண்டிப்பாக பற்ற மாட்டேங்குதுங்க. ஒரு 2-3 வீடியோ 4K எடுத்தாலே முடிஞ்சு போச்சு. ஒரு 2-3 கிளிப் கண்டினியூஸாக எடுத்திங்கனாலே. அதிகமாக மெமரி ஸ்பேஸ் உள்ள மெமரி கார்டு தனியாக நீங்கள் வாங்கிக்கலாங்க. இது ஒரு பேட்டரி அடாப்டருங்க. இதை பொறுத்த நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணோம். இந்த 1 ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 பிளிங்க் ஆகும். உங்களுக்கு 50% சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 2 பிளிங்க் ஆகி ஆகும். அப்புறம் 70% 3 பிளிங்க். அப்புறம் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரே லைட் க்ரீன் கலர் எரியும். இதில் தான் நம்ம வந்து இந்த இதை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவர் இன் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடுங்க. ஒரு 4 hours வந்து சார்ஜ் ஏற்றுனா ஃபுல்லாக ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் நானும் ஏற்றினேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஃபுல்லாக வந்து பேட்டரி போடணும் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்படி தான் கூட வந்துச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவோட ஸ்ட்ராப் வந்துச்சு. அது தனியாக ஒரு கவரில் போட்டு செக்யூர்டாக வந்துச்சு. நம்மளுக்கு வந்து கேமரா ஸ்ட்ராப் வந்து மாட்டி கொடுத்துட்டாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாக்ஸோட வந்து ஒரு கிட் லென்ஸ் இது. இந்த கிட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா EOS 18-55mm STM லென்ஸ் இது. இதில் வந்து ஆட்டோ ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, அப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் மோடு அந்த மாதிரிலாம் இருக்குங்க. நம்ம வந்து அதாவது நம்ம மூவ் பண்ணிகிட்டே போகிறோன்னா நம்ம அந்த மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக காமிக்கும் வீடியோ. இமேஜ் ஸ்டெபிலைசரோட சூப்பராக இருக்குங்க இந்த லென்ஸும். நமக்கு சின்னதாக அதாவது கிட்ட நின்று ஏதாச்சும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறோன்னா இந்த லென்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். நான் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கின லென்ஸ் வந்து ஜூம் லென்ஸ் வாங்கியிருந்தேன், அதுவும் நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட கேப் ஒன்று இருக்குது. எப்போவுமே லென்ஸ் அவங்க சொன்னது என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிச்ச உடனே வந்து நீங்கள் மூடி வச்சிடணும். இப்படி தாங்க இது திறக்கணும். ஜஸ்ட் இது உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு திறக்கணும், உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மூடணும், அப்படியே லாக் ஆகிடும். பேக் சைடில் அப்படியே சும்மா ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன போல் இதை வந்து மாட்டி கொடுத்துட்டாங்க. கேட்டாங்க நீங்கள் பிகினரான்ட்டு. ஆமான்னு சொன்னேன். நீங்கள் பெஸ்ட்டு பிகினராக இருந்தாலும் சரி, நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஸ்ட்ராப் போட்டு நம்ம மாட்டிக்கிட்டு யூஸ் பண்ணுறது நம்மளே ஷூட் பண்ணுறோன்னா அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கை தவறி கீழே விழுந்துச்சுன்னா கூட அது ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க. நம்மளோட மெயின் கேமரா செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணும்போதே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் கேமரா யூஸ் பண்ணது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேமரானா இதுதான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிச்சு. ஏன்னா மொபைல்லையே நம்ம ஷூட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு நான் கற்றுக்கிட்டே வரேங்க. வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் பேசிக் என்ன தெரியணும் அது வரைக்கும் இப்போ நல்லா கற்று வச்சுருக்காங்க. இன்னும் போக போக இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்னென்ன எதுக்குன்ட்டு கொஞ்சம் கற்றுக்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது. கூடிய சீக்கிரம் கற்றுப்பேன் நான் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோடு, அப்புறம் மேனுவல், அப்புறம் ப்ரோக்ராம் மோடு, அப்புறம் SCN C1 C2 நிறைய மோடு இருக்குது. இது ஆன் ஆஃப் பட்டனுங்க. நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம என்ன மோடில் செட் பண்ணிக்கலாம். இது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மைக் இல்லைனா நம்ம லைட் ஃப்ளாஷ் லைட்லாம் வந்து நம்ம ஏதாவது வச்சோம்னா அந்த ஹாட் ஷூ வச்சு நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஸ்பிளேல நம்மளுக்கு காமிக்கும் AF டிரைவ் ISO என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளேல காமிக்கும். இது ஒரு சின்ன டிஸ்பிளே நம்மளுக்கு எப்படி எதில் ஷூட் ஆகுதுன்றதில் டீட்டெயிலாக காமிக்கும். ப்ளூடூத்லாம் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த டிஸ்பிளேல காமிக்குங்க. இது பிரைட்னஸ்க்கு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஃபோட்டோ ஷட்டர், நம்ம இதை தான் ஷட்டர் வச்சு நம்ம வந்து ஃபோட்டோ எடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ மோடு, கேமரா மோடு மேலே இருக்குது. இது ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண பார்க்கறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃப்ரண்ட் பாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது ஃப்ரண்ட்டில் இப்படி கழட்டிட்டு நம்ம இந்த இடத்துல லென்ஸ் வந்து மாட்டிக்க வேண்டியதான். தொட்டு பார்க்கவே நல்லா ஃபீல் சூப்பராக இருக்குங்க. க்ரிப்பும் நமக்கு நல்லா கிடைக்குது. கேமரா கொஞ்சம் நம்ம மொபைலில் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா க்ரிப்பாக நல்லாவே இருக்குது. ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்டு ஓப்பனர். இந்த சைடு கார்டு போடுறதுக்காக ஓப்பன் பண்ண கொடுத்துருக்காங்க. இப்படி ஜஸ்ட் இப்படி இழுத்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் 16 GB கார்டு கூட கொடுத்ததே தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கண்டிப்பாக 64 GB அந்த மாதிரி வாங்கணும், ஏன்னா பற்ற மாட்டேங்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி போடுறதுக்கு ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி எழுத்துட்டு லைட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும். ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லை. இதில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஜப்பான் மேடுங்க. கீழே வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் இப்படி நம்ம ட்ரைபாடோட அந்த கீழே இருக்கும் இல்லையா, அது பேஸ்மெண்ட் இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி கீழே வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு லாக் ஆகிடும். நல்லா வந்து உங்களுக்கு இதாகிடும், அதாவது ஸ்டடியாக நின்றும். அதுக்கப்புறமா நம்ம ட்ரைபாடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணவும் சூப்பராக இருக்குங்க. கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் எக்ஸ்ட்ரா வாங்கின லென்ஸ் இது தாங்க. கூடயே வந்து நம்ம வாங்கும் போது லென்ஸோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா 25,000 சம்திங் சொன்னாங்க. எக்ஸாக்டாக தெரியலங்க, ஆனால் 20,000க்கு மேலே வந்து ஒரு ரேட் ஏதோ சொன்னாங்க. நான் கூடயே வாங்கினதுனால ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் கிட்டோடய சேர்த்து வாங்கிட்டேன். நீங்களும் எக்ஸ்ட்ரா லென்ஸ் வாங்குறதா இருந்தால் கூடயே நீங்கள் சேர்த்து வாங்கிடுங்க. ஸோ அதுதாங்க பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி வந்து போட்டு வாங்காமல் மணி கொஞ்சம் சேவ் பண்ணலாம். இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூமிங் லென்ஸ், அதாவது தூரத்தில் இருக்கிறத ஷூட் பண்ணுறதுக்கும் தூரத்தில் வீடியோவும் அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது EOS 55-250mm ஓட STM லென்ஸ் தான் இது. இதுலேயும் அந்த ஆட்டோ ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே இருக்குங்க. ஆட்டோ ஃபோக்கஸிங் மோட் எல்லாம் இருக்குது. இதுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அன்யூஸ்டாக இருக்கும் போது எப்போவுமே நம்ம வந்து மூடியே வச்சுருக்கணுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்போ தேவையில்லையோ அப்போ நீங்கள் மூடி வச்சுட்டே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோவில் வந்து அதாவது அந்த லென்ஸில் போயிட்டு எந்த டஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு போய் அடைக்காமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கூட வந்து நம்மளுக்கு இந்த ஒரு பேக் ஒன்று தந்தாங்க, குட்டியாக ஒரு பேக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு கேமரா, ஒரு லென்ஸ் வைக்கலாம், அதோட தேவையான பேட்டரி அது எல்லாமே வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெல்க்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கேயும் இந்த சைடும். ஸோ இப்படி ஒட்டி விட்டுட்டா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். குட்டியாக ஹேண்டியாக இருக்குது பேக். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் பேக்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கிளிப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு லாக்கும் கொடுத்துருக்காங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து
கேமராவுக்கு சேஃப்டி கீழே விழுந்தா பேக் சப்போஸ் கீழே விழுந்தாலும் கேமராவுக்கு வந்து சேஃப்டி அவ்வளோ இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி உள்ளே வந்து நிறையா அந்த ஸ்பாஞ்ச் மாதிரிலாம் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்கங்க. இது நல்லா நம்ம ஃபுல்லாக வந்து விரித்து விட்டுட்டு கேமரா நான் இதில் தாங்க ப்ளேஸ் பண்ணி வைக்க போகிறேன். அதுதான் வந்து சேஃபாக இருக்கும். நம்ம வெளியில் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமரா பாடியை உள்ளே வச்சுட்டு மேலே வந்து இந்த போர்ஷன் இப்படி இருக்கு இல்லையா, அந்த வெல்க்ரோ மாதிரி வச்சு இதை வந்து உள்ளே இப்படி விட்டுட்டு இந்த இடத்துல மூடிட்டோன்னா சப்போஸ் கேமரா மேலே எதாவது விழுந்துச்சுன்னா ஓப்பனில் இருக்கும்போது எதுவும் ஆகாது. கேமராவோட சேஃப்டிக்கு இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. இந்த வெல்க்ரோ தாங்க நான் சொன்னது. இதுக்கு கீழே கேமராவோட பாடி அதாவது மெயின் கேமரா உள்ளே வச்சுட்டு நம்ம இப்படி மேலே போட்டு விட்டோன்னா சப்போஸ் ஓப்பன்லேயே இருந்தாலும் மேலே தான் விழுந்தாலும் கேமரா பாடிக்கு எதுவும் ஆகாது. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப் இருக்குது, பேக்கில் ஒரு ஜிப் இருக்குது. நம்ம வாரண்டி கார்டு எல்லாமே கூடியனி கூட வச்சுக்கலாம். பிடிக்கிற ஹேண்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவு குட்டியோண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்லிம் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோலில் மாட்டிட்டு கூட குட்டியாக தாங்க இருக்குது. 2 லென்ஸ் வைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஐட்டம் மாதிரி கொடுக்கல, இந்த வெல்க்ரோ வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஓப்பனிங் வந்து ஜிப்பில் கொடுத்துருக்காங்கங்க. இந்த மாதிரி நீங்களும் வேணால் வாங்கலாம். நான் கடையோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன். இது ஸ்பென்சர் பிளாஸான்னு நினைக்கிறேன். அங்கே உள்ள ஒரு ஷோரூம் தான். கடையோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். சென்னை அரௌண்ட் சர்க்கிளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அவங்க ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.